ராமராமா, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி, ஷஷ்டி திதி மாலை 5:38 வரை, பின்பு சப்தமி திதி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம், வரியான யோக வணிஜகரணம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 7:30 மணி முதல் 9 மணி வரை. நாம் இருவர் நமக்கொருவர், இது சரியான முறையா? ஒரு குழந்தை பிறந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறா, அது சரியா அப்படின்னு. பொருளாதார ரீதியா ரொம்ப சிரமப்படுறோம், சம்பாதிக்கணும், நிறைய குழந்தை பெற்றுட்டா நிறைய அதுக்கு செலவு ஏற்படும் அப்படின்லாம் யோசிச்சு இப்படி பண்றாளோன்னு தோன்றது. இன்னும் சில காரணங்கள் சொல்றா. நிறைய குழந்தை பெத்துண்டா அழகு குறைஞ்சு போயிடும், பெண்மணிகளுக்கெல்லாம் அழகு குறையும், அவளுக்கு உடம்புல சக்தி குறையும் அப்படின்லாம் சொல்றா. ஆனா நமது முன்னோர்கள்லாம் பார்த்தான்னா, அவ ரொம்ப ஏழையா இருந்தா. ஆனா நிறைய குழந்தை, 10 குழந்தை, 12 குழந்தை, 20 குழந்தை பெற்றவாள்லாம் இருக்கா. அவளுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, இந்த ஆரோக்கியத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை, நல்லா தெம்பா இருந்தா. அவளே குடத்துல ஜலத்தை தூக்கின்னு வந்துட்டு இருந்தா 80 வயசு வரைக்கும். இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் அவளே பண்ணிட்டு இருந்தா, நிம்மதியா இருந்தா, அப்படி சௌக்கியமா இருந்தா. நாம் என்ன பண்றோம், எல்லாத்தையும் மாத்திண்டு இது குழந்தை ஒண்ணு இருந்தா போறோம்னு நினைக்கிறோம். ஆனா சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல. ஏஷ்டவ்யா பகவ புத்திராக எத்யப்யேகோ கயாம் விரஜேத் அப்படிங்கிறது சாஸ்திரம். நிறைய குழந்தைகளை பெக்கணும்பா அப்படிங்கிறது. மினிமம் 3 குழந்தைகளாவது இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோ, அப்பதான் யாராவது ஒருவனாவது நீ காலமானதுக்கு அப்புறம் கயைக்கு போய் உனக்கு சிராத்தம் பண்ணுவான், பிண்டதானம் பண்ணுவான், யாராவது ஒருத்தனாவது போவான். ஏன்னா எல்லாருக்கும் சூழ்நிலை சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. சொல்றச்ச 3 குழந்தைகளாவது மினிமம் இருக்கணும் ஒவ்வொருத்தனுக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தினுடைய கருத்து. ராமரா.